நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் வேலை செய்யுதுங்க. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞா, சகசரம்னு சொல்லி நம்ம உடம்புல 7 சக்கரம் வேலை செய்யுது. இது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது. அதனால தான் சொல்றாங்க அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கு. இதுல தேவலோக முத்திரைகள்னு சொல்லி ஒரு 10 முத்திரைகள் இருக்குங்க. அந்த 10 முத்திரையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முத்திரை அப்படிங்கிறது சக்கர முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த சக்கர முத்திரை எப்படி நம்ம செய்யறது? இது விஷ்ணுவினுடைய கையில இருந்தக்கூடிய சுதர்சன சக்கரத்தை குறிக்கக்கூடியதுங்க. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, இந்த பழமொழியே கேட்டிருப்பீங்க. இதுதாங்க அந்த சக்கரத்தினுடைய தாற்பயமே, அடிப்படையே. ஒண்ணுமே இல்லைங்க, பஞ்சாட்சரம் ந ம சி வ ய பஞ்சாட்சரம். இந்த 5 விரல். அதே சமயத்துல ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, ஹரே, இந்த 5ஐயும் மாத்தி இப்படி வைத்து, அதாவது கட்ட விரல்ல நம்மளுடைய நுனி விரலையும் அடுத்த கட்ட விரல்ல இடது நுனி விரலையும் வைத்து நம்முடைய முகத்துக்கு நேராகவோ மார்புக்கு நேராகவோ வைத்து வட்ட வடிவிலே நம்ம இப்படி சுத்தி இதை வலப்புறம் 11 முறை இடப்புறம் 11 முறை செய்யும் போது நம்மளுடைய ஆக்ரோஷன சக்திகள் நமக்கு வந்து வேலை செய்யுங்க. அப்ப அந்த 7 சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு தன்மை. அதனால் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பிரபஞ்சத்துல இருந்து இந்த பாடி ஆகிய ஆண்டனா ரிசீவ் பண்ணிக்கங்க. எப்படி எஃப்எம்க்கு நம்ம ஏரியல் இழுத்து விடுறோம், ஆண்டனா ரிசீவ் பண்றோமோ, அது போல நம்ம பாடியில இருக்கக்கூடிய சக்கரம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயை ஈர்த்து நம்ம உடம்புக்கு கொடுத்து நம்மளை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது தாங்க இந்த சக்கரங்கள்.